இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செயிண்ட் வந்து செயின்ட் டேமியன் ஆஃப் மொலாக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவருடைய இயற்பெயர் வந்து ஜோசப் டே வென்ச்சுவர்ன்னு சொல்றது. இவர் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1840ஆம் ஆண்டு பெல்ஜியம்ல தொர்மெல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. ட்ரெமெல்லோ அப்படின்றக்கூடிய இடத்துல. இவருடைய தந்தை வந்து ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் கம் மெர்ச்சன்ட். அதாவது அவரோட ஃபார்ம் லேண்டில் விளையிறத அவர் வந்து மெர்ச்சன்ட் பண்ணி அப்படி வளர்ந்துட்டுருக்காரு. ஒரு நார்மலான ஒரு மாடரேட் ஃபேமிலி. இவருக்கு வந்து 7 சகோதரர். இவர் 7 பேர் கூட பிறந்தார். 7 பேரில் 6 பேர் வந்து இவருக்கு சகோதரர்கள். இவர் தான் 7வது பிள்ளை. இவருடைய சகோதரர்களில் 2 சகோதரிகள் நன்னாயிடுறாங்க. அவங்க வந்து சிஸ்டர்ஸாக வந்து இறைப்பணிக்கு போயிடுறாங்க. ஒரு சகோதரர் குருத்துவ வாழ்க்கையில் வந்து போயிடுறாரு. இவர் வந்து 13 வயசு வரைக்கும் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் படிப்பு மேலே ஆர்வம் இல்லாததுனால, விவசாய வேலை, அவங்க அப்பா கூடயே வந்து இந்த ஃபார்ம் வேலையெல்லாம் செஞ்சு இவரோட 18 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்காரு. அதனால் படிப்பு மேலே ரொம்ப ஆர்வமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசப் என்ன பண்ணுறாரு, அவருடைய அண்ணன் இருந்த அந்த காங்கிரிகேஷன் இருக்கு இல்லையா? ஃபாதர்ஸ் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி, அந்த சபையில் போய் ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்து இவர் வந்து அந்த இடத்துல போய் ஃபாதர் ஆகி, அங்கே இது பண்ணுறதுக்கு அந்த குருத்துவ மடத்துக்கு சேர போகிறாரு. அங்கே சேர்ந்து படிக்கிறாரு. ஆனால் இவரோட அந்த படிப்பு கம்மியாக இருக்கிறதுனால வந்து அந்த மடத்தில் இவருக்கு வந்து குருத்துவம் கொடுக்கறதுக்கு, இவரை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்னொன்று இவரால் படிக்கவும் முடியல. இவர் ரொம்ப சிரமப்படுறாரு லாட்டின் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ வந்து இவங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர வந்து சாமியார் ஆக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு, ஆனா வந்து இவர வந்து அ ரிலீஜியஸ் அந்த சாமியார் ஆக்கும்போதே கூடவே நல்ல ரிலீஜியஸ் படிக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரஸ் பண்ணி, இவர மிஷனரீஸ்க்கு அனுப்பணுன்ற முடிவோட இருக்கிறாங்க. இவர் வந்து தினமும் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர், ஏன்னா அவர் தான் பேட்ரன் செயின்ட் ஃபார் மிஷனரீஸ். அதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவரோட சகோதரர் அகஸ்திய வந்து இறந்துடுறாரு. இறந்ததும் அகஸ்திய தான் வந்து மிஷனரியா வந்து ஹவாய் நகரத்துக்கு போகிறதுக்காக இருந்தார். அவங்க பிரதர் இறந்ததும் அந்த பணியை வந்து இவர் செய்கிறேன்னு ஏற்றுக்கிட்டு இவர் போகிறாரு ஹவாய்க்கு. ஆனால் இவருக்கு படிப்பறிவு இல்லை, ரொம்ப நாலேஜ் இல்லை. அந்த மாதிரி நேரத்துலையும் போகிறாரு. 1864ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி இவர் வந்து ஹவாய்ன்ற இடத்துல வந்து இறங்குறாரு. அமெரிக்காவில் இருக்கு இல்லையா ஹவாய். அங்கே வந்து இறங்கி, அங்கே வந்து கேத்தட்ரல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் வந்து போய் தங்கி அங்கேருந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரோட முக்கியமான பணி என்னென்னா, லெப்ரசீஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லம் கட்டி அவங்கள வந்து வழிநடத்தணும். ஏன்னா அந்த ஊரில் லெப்ரசீஸ் அதிகமாக இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள், நிறையா வேலை வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி இவர் முயற்சி பண்ணுறாரு. அதில் அதிகமான முயற்சியும் அதிகமான இவரோட வாழ்க்கை பயணம் எதில் இருக்குன்னா, அந்த லெப்ரசீஸ் கூட தான். ஏன்னா அவங்க வந்து ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்டவங்க. அந்த லெப்ரசி நோய் ரொம்ப பார்க்கவே கொடூரமான ஒரு நோய். அந்த லெப்ரசியை நம்மள எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது கொஞ்சம் ரொம்ப மினிமல் நம்பர்ஸ் சில கான்வென்ட்ஸில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக குணமாயிட்டவங்க. ஆனால் மிச்சம் மீதி இருக்கிறவங்க. பட் ஆனால் இனிஷியலில் ரொம்ப காயத்தோட, ரொம்ப கொடூரமான நிலைமையிலலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னோட சின்ன வயசில். ஆனா, இப்போ வந்து லெப்ரசி எராடிகேட் பண்ணிட்டதுனால வந்து லெப்ரசிஸே இப்போ இல்ல சுத்தமா. இவர் இருந்த காலத்தில இவர் கிட்டத்தட்ட 8000 ஆ ஆ பேருக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி 8000 பேர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லத்தில வச்சு பாதுகாத்துருக்கிறாரு. அந்த மாரி நேரத்தில வந்து இவரு அவங்ககிட்ட வந்து யாரும் விரும்பி போய் பேச மாட்டாங்க. அந்த காயங்கள துடைக்க மாட்டாங்கல்ல. இவங்க அவருக்காக நெறைய பணி செஞ்சு, செஞ்சு, செஞ்சு ஃபைனலா இவருக்கும் வந்து அந்த லெப்ரசிஸ் வந்து வந்துடுது. அதனால் இவரும் வந்து தனிமைப்படுத்தப்படுறாரு. இவர்கிட்டயும் எல்லாரும் பேசுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஆனாலும் இவர் அந்த நிலையிலையும் கடைசி வரைக்கும் வந்து போராடி அவங்களுக்காக வந்து பணி செய்கிறாரு. இவருக்கு வந்து புனித ஃபிலோமினா மேலே அதிகமான பக்தி இருக்குது. அன்னை மரியாள் மேலேயும் ரொம்ப பக்தி. இவரை வந்து நற்கருணையின் பாதுகாவலர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போஸ்டல் ஆஃப் யூக்ரிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நற்கருணைக்காக அவ்வளோ டெடிகேட்டடான ஆராதனைகள் டெடிகேட்டட் பண்ணக்கூடியவர். நிறைய வந்து வாலண்டரி கம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஆரம்பித்து இருக்கார். அதே மாதிரி ஹோலி வீக்கில் இவர் வந்து அந்த லெப்ரசி நோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாரு. இவரை வந்து 4வது செஞ்சுரியோட ஒரு உன்னத மார்டையர்ன்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு
மறைசாட்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த பணி செஞ்சு செஞ்சு இறந்தவர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய புனிதர். இந்த புனிதரை வந்து நாம் வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக வச்சு இவரை போலவே நாமளும் சாக்ரிஃபைஸ் லைஃப் வாழணும்னு முயற்சி பண்ணுவோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேரை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.